ஹலோ ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்திரி கடப்பா எக் மசாலா தான் செய்ய போகிறோம். பேர் கேட்கும்போதே நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்னு தோணுதில்ல? ஆமாங்க, செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். கீரை செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு இந்த கீரை மசியலுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ இதை செய்கிறதுக்காக ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். முந்திரி, கசகசா, சோம்பு, வெள்ளை எள்ளு, மிளகு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சைடில் 2 தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது அரைச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே மசாலா பொருளையும் சேர்த்து வதக்கும்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் சீக்கிரமாகவே போயிடும். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா தண்ணி ட்ரை ஆனதும் 4 முட்டையை வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு முன்னாடியே சேர்த்துருக்கணும். நான் சேர்க்கலை, இப்போ சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் பிஃபோராகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா முந்திரி பேஸ்ட்டு, அதையுமே கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஃபைனலாக கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி கை நிறைய ஆட் பண்ணிவிட்டு இறக்கி பாருங்கள். எல்லா டைப் ஆஃப் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.